EPLோட நெக்ஸ்ட் மேட்ச்சு தார் தண்டர்ஸ் விசஸ் அயன் ஹீரோஸ். தார் தண்டர்ஸ் அன்றைக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா விஷ்ணு அண்ட் நான் ஸ்ட்ரைக்கரில் பேட்ஸ்மேன் பரத். முதல் ஓவர் போடுறதுக்காக பவுலர் எட்வின். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட முதல் பால். நல்ல ஷாட்ங்க லெக் சைட் திசையில் நல்ல முறையில் ஆடி இருக்காரு. ஒரு மிஸ் ஃபீல்டிங், பவுண்டரிங்க. பாலே ஒரு சிங்கிளாக மாற வேண்டியது ஒரு பவுண்டரியாக மாறி இருக்கு. ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கிடச்சிருக்கீங்க டீம் தார் தண்டர்ஸ்க்கு. செகண்ட் பால் வைடுங்க. செகண்ட் பால் ஒரு ரீபால். அருமையான பாலுங்க, நல்ல கம்பேக்ட் பால், டாட் பால். தேர்ட் பால் நல்ல ஒரு பிளேயிங்க, கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்கங்க. மீண்டும் ஒரு மிஸ் ஃபீல்டு. அங்கே மீண்டும் ஒரு தடுமாற்றம்ங்க. 3 ரன்னுங்க இந்த முறை. மிஸ் ஃபீல்டுலேயே கிட்டத்தட்ட 7 ரன்னை விட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 4, இப்போ ஒரு 3. 4வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பரத். நல்ல பால், ஸ்ட்ரைட் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பாக இருக்குமா? இல்லைங்க. ஒரு குயிக் சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். 5th பால் ஸ்ட்ரைக்கில் விஷ்ணு. லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள். இங்கே அவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பரத். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இல்லை, கண்டிப்பாக இங்கே 2 ரன்னுக்கான முயற்சி இருக்கும். ஈஸியாக 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2 ரன் தாங்க. இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 13 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தார் தண்டர்ஸ். 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் லிவி. செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் விஷ்ணு. ஒரு நல்ல ஷாட், நல்ல ஸ்டாப்புங்க. இங்கே ஒரு ஏஜே கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டாப். பட் இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பரத். நல்ல பாலுங்க, டாட் பால். தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால், மிஸ் பண்ணியிருக்காருங்க. சுவிட்சுக்காக ட்ரை பண்ணி டாட் பால். ஃபோர்த் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே சுவிட்ச் முறையில் பவுண்டரிக்கான வாய்ப்பா? பவுண்டரிங்க. சுவிட்ச் முறையில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் பரத். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பரத். ஒரு நல்ல ஷாட், பட் கேப்பில் போயிருக்கு. மிகப்பெரிய பவுண்டரி, கண்டிப்பாக தடுக்கலாம். தடுத்துருக்காங்கங்க அங்கே. பட் இங்கே 3 ரன்னும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. ஏன்னா அந்த பவுண்டரி லைன் ரொம்ப தூரம், கண்டிப்பாக பவுண்டரி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் விஷ்ணு. மீண்டும் சுவிட்சுக்கான ட்ரை, டாட் பால்ங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. நல்ல முறையில் போட்டிருக்காரு இந்த ஓவரை. 2 ஓவர் முடிவில் 21 ரன் ஆடி இருக்காங்க டீம் தார் தண்டர்ஸ். 3வது ஓவர் போட்டிருக்காங்க மீண்டும் பவுலர் ரெடி. ஸ்ட்ரைக்கில் பரத். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, டாட் பால். செகண்ட் பால் நல்ல பால், கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. 1ஆ 2ஆன்றதை பார்ப்போம். பவுண்டரியா? பவுண்டரிங்க. ஈஸியான ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. மீண்டும் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்கார் பேட்ஸ்மேன் பரத். தேர்ட் பால் நல்ல பாலுங்க, சென்சிபிளான பிளே பரத் கிட்டே இருந்து. இங்கே 1ஆ 2ஆன்றதை பார்ப்போம். பவுலரே ஓடி போய் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஸ்டாப், இங்கே சிங்கிள் மட்டுமே. ஃபோர்த் பால் நல்ல பிளேங்க, மீண்டும் ஒரு சிங்கிள். இங்கே 5th பால் ஸ்ட்ரைக்கில் பரத். நல்ல பிளேங்க, சுவிட்சில் நல்ல ஒரு கலெக்ட், பட் இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒருக்கான கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் விஷ்ணு. மீண்டும் சுவிட்ச் முறையில் நல்ல ஷாட், மீண்டும் ஒரு நல்ல த்ரோ. ரன் அவுட்டா? இல்லைங்க, நல்ல ஒரு குயிக் ரன்னிங்க இங்கே பேட்ஸ்மேன் கிட்ட வந்து. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3 ஓவர் முடிவில் 29 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தார் தண்டர்ஸ் வித்தவுட் லாஸில். ஒரு நல்ல பேட்டிங். 4வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் லிவி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஷ்ணு. மொதல் பால் ஒரு நல்ல டாட் பாலுங்க. இங்கே அருமையான ஸ்டார்ட். செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, பட் காலில் பட்டு போயிருக்கு. இங்கே லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பரத். ஒரு நல்ல ஷாட், கேட்சா மாறுமா இல்லை பவுண்டரியாக மாறுமா? இல்லைங்க, தடுத்துருக்காங்க. ஒரு டபுளுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பரத். சுவிட்சுக்கான ட்ரை, நல்ல ஒரு கனெக்டுங்க. அங்கே பவுண்டரிங்க. மீண்டும் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் பரத். ஒரு நல்ல ஷாட். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. ஏறி வந்து தொட்டுட்டு போயிருக்காரு அந்த பாலை. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மட்டும் தான்.
நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஷ்ணு. ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்கே சுஜித் முறையில். நல்ல கேப்பு, கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு. பவுண்ட்ரிங்க இந்த முறை. இந்த பவுண்ட்ரி விஷ்ணு பேட்லேருந்து. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4 ஓவர் முடிவில் 41 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங்க. வித்தவுட் லாஸில் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனுமே சிறப்பாக ஆடிட்டு இருக்காங்க. நல்லா தூரம் போகிறதுக்காக பவுலர் கிறிஸ்டின் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பரத். ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்கே லெக் சைட் திசையில் ஆடி இருக்கார். பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக இருக்குமா? பவுண்ட்ரிங்க. ஒரு சிறப்பான பேட்டிங் இங்கே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் பரத். மீண்டும் ஒரு பவுண்ட்ரி அவரோட பேட்டில் இருந்து. செகண்ட் பால் உடச்சி போட்டிருக்காரு, வைடுங்க. செகண்ட் பால் ஒரு ரீபால் உடச்சி போட்டிருக்காரு, வைடுங்க. மீண்டும் ஒரு ரீபால். நல்ல பாலுங்க, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டில் ஒரு ஃபுல் டாஸ் பால். பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக இருக்குமா? பவுண்ட்ரிங்க. மீண்டும் ஒரு பவுண்ட்ரிங்க. இந்த ஓவரில் மட்டும் 2வது பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் பரத். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. மீண்டும் கேப்பில் ஆடி இருக்காரு. இந்த முறை 1ஆ 2ஆன்றதை பார்ப்போம். சிங்கிள் மட்டும்தாங்க இந்த முறை. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் விஷ்ணு. சுஜித்கான ட்ரை பட் மிஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இங்கே பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பரத். மீண்டும் சுஜித்கான ட்ரை, மீண்டும் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் வைடுங்க. பட் இந்த முறை இல்லைங்க. அந்த ஸ்ட்ரைக்கரில் அந்த பேட்ஸ்மேன் ஏறி வந்தாலும் ஸ்ட்ரைக்கில் அந்த பேட்ஸ்மேன் யோசிச்சு வேணான் இருக்காரு. டாட் பால், சாரிங்க ஒயிட் பால். மீண்டும் ஒரு ரீபால். இந்த முறை டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 54 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தார் தண்டர்ஸ். கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் கார்த்தி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஷ்ணு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல பிளே, நல்ல ஸ்டாப்புங்க. அங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பரத். ஒரு நல்ல கேப்புங்க, அருமையாக ஃபைன் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரியாக மாறுமா? மாறி இருக்குங்க. ஒரு நல்ல பிளேங்க இங்கே பரத் கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பரத். ஒரு நல்ல பிளே. 1ஆ 2ஆன்றதை பார்ப்போம். 2வது ரன்னுக்கான முயற்சி கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்கங்க. மீண்டும் ஒரு டபுளுங்க இங்கே. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல பிளே. மீண்டும் சேம் திசையில் போயிருக்கு, சேம் ஃபீல்டர்கிட்ட. இந்த முறை ஒரு சின்ன தடுமாற்றம். மீண்டும் ஒரு டபுளுங்க ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் சுஜித்கான ட்ரை ஆடி இருக்காரு. கேட்ச் ஆகுமா? இல்லைங்க. பட் இருந்தாலும் இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. மீண்டும் ஒரு டபுளுங்க இங்கே. இன்னிங்ஸோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பரத். ஒரு நல்ல ஷாட் பட் கேட்ச்க்கான வாய்ப்பா? இல்லை 6 ஆகுமா? 6ங்க. ஒரு தரமான ஃபினிஷ் கொடுத்துருக்காரு. வித்தவுட் லாஸில் ஆடி இருக்காங்கங்க. 6 ஓவரையும் சிறப்பான முறையில் ஆடிட்டு போயிருக்காங்க 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனும். நல்ல ஸ்கோரிங்க, சூப்பர் பேட்டிங். 6 ஓவர் முடிவில் 71 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தார் தண்டர்ஸ். 72 ரன் அடித்தா இங்கே வெற்றி பெறுவாங்க டீம் அயன் ஹீரோஸ். செகண்ட் இன்னிங்ஸ்க்காக அயன் ஹீரோஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உதயா முதல்ல ஓவர் போடுறது பவுலர் பரத். போல் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே வந்த மொதல் பாலே ஒரு பவர்ஃபுல்லான ஹிட்டு, பவுண்டரியோட தொடங்கியிருக்காருங்க இங்கே உதயா. தரமான ஒரு ஷாட்டுங்க. சிக்கான ட்ரை, தரமான ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு பவுண்டரிங்க. ஒரு அக்ரெசிவான ஸ்டார்டிங்கை கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங் உதயா கிட்ட இருந்து. தொடர்ந்து 2 பாலை 2 பவுண்டரியாக மாற்றிருக்காரு. மீண்டும் சுத்திற்கான ட்ரை, இந்த முறை டாட் பாலுங்க. ஷாட் பட் இந்த முறை கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க அங்கே அரவிந்த். ஒரு நல்ல கேட்சு. உதயா தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ணாரு. பட் சரியான கனெக்ட் இல்லை. ஒரு விக்கெட் சனிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் லிவி ஸ்ட்ரைக்ல. பால் நல்ல பிளேங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்குமா? இந்த சேஸ் பண்றாங்க பட் பவுண்டரிங்க. வந்த மொதல் பாலே ஒரு தரமான பவுண்டரியோட இங்க தொடங்கி இருக்காரு பேட்ஸ்மேன் லிவி. பால் ட்ரை, ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம். அதை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள். ஒரு அருமையான பேட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு விக்கெட் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 13 ரன் மற்றும் ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க டீம் அயன் ஹீரோஸ். போடுறதுக்காக பவுலர் கார்த்தி, ஸ்ட்ரைக்ல லிவி. முதல் பால் பாலுங்க. போட்டிருக்காரு. 32 ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கிறிஸ்டின்.
நல்ல ஒரு த்ரோ இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் நல்ல ஒரு பிளேங்க. ஃபீல்டர் இல்ல, பவுண்டரி போகுமா? இல்லைங்க, இருக்காரு, தடுத்திருக்காருங்க. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்க. நல்ல ஒரு பிளேங்க, நல்ல ஸ்டாப் இங்க ஃபீல்டர் சத்யா கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கிறிஸ்டின். நல்ல பிளேங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. மீண்டும் ஒரு சிங்கிள். கடைசி பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் லிவி. வைடுங்க. கடைசி பால் ஒரு ரீபால். அருமையான பாலுங்க, சுவிட்சுக்கான ட்ரை, ஒரு டாட் பால். இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. இவ்வளோ 20 ரன்னர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் அயன் ஹீரோஸ். போடுறதுக்காக பவுலர் அரவிந்த் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கிறிஸ்டின். பால் உடச்சு போட்டிருக்காரு. வைடுங்க. பால் நல்ல ஷாட்டுக்கான முயற்சி, பட் கேட்சா மாறுமா? மாறி இருக்குங்க. கிறிஸ்டின் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. முதல் விக்கெட், சாரிங்க, 2வது விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க டீம் அயன் ஹீரோஸ். அயன் ஹீரோஸ் அன்னைக்காக அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, சிங்கிள் இல்லைங்க, ஓடல, சாரி, டாட் பால். நல்ல பிளேங்க, சென்சிபிளா ஆடி இருக்காரு. கேப், நல்ல கேப். 2 ரன்னுங்க. நல்ல ரன்னிங்க பேட்ஸ்மேன் கிட்ட, அருமையான ரன்னிங். நல்ல பாலுங்க, டாட் பால். பால் நல்ல பாலுங்க, பட் இங்க லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளுங்க. பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் லிவி. ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, அடிச்சுக்கோன்னு போட்டு கொடுத்துருக்காரு. தப்பான பாலு, அதுக்கான பதில் 4. ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 28 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் அயன் ஹீரோஸ். போட்டதுக்காக மீண்டும் பவுலர் கார்த்தி, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. 1 2 பார்ப்போம். சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் லிவி. நல்ல ஷாட், மீண்டும் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஆடி இருக்காங்க. மீண்டும் ஒரு சிங்கிள் தாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல கார்த்தி. ஒரு நல்ல ஷாட், பட் கூட கிளம்பி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க அங்க. ஒரு நல்ல கேட்ச் அங்க தீனா கிட்ட இருந்து. இங்க பேட்ஸ்மேன் கார்த்தி தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில். அடுத்த பேட்ஸ்மேன் எட்வின் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் கார்த்தி டு எட்வின். நல்ல பாலுங்க, வைடுங்க. ரீபால். கைக்கு போயிருக்கு, மிஸ் ஃபீல்டுங்க. 1 2 மாறுது. நல்ல த்ரோ, பட் இருந்தாலும் இங்க 2 ரன்னுங்க. நல்ல ஷாட், பட் அந்த பவுண்டரி லைன் பெருசுங்க, கண்டிப்பா பவுண்டரி போகாது. மிகப்பெரிய பவுண்டரி லைனுங்க. 2 ரன்னுங்க. மீண்டும் கடைசி பால். ஒரு கைக்கு போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. முடிவில் 36 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் அயன் ஹீரோஸ். 5வது ஓவர் போடுறதுக்காக பரத் அண்ட் ஸ்ட்ரைக்ல எட்வின். ஃபர்ஸ்ட் பால் அருமையான பாலுங்க. பால் தரையோட டிப் ஆகி வந்திருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டாட் பால். செகண்ட் பால் நல்ல ஷாட் பண்ண ட்ரை, கேட்சா மாறுமா? எடுத்திருக்காருங்க இங்கே கார்த்தி. ஒரு நல்ல ஃபீல்டிங்க, ஒரு அருமையான கேட்சுங்க. மீண்டும் ஒரு விக்கெட்டிங்க அயன் ஹீரோஸ்க்கு லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல. நல்ல பால், கேட்சுங்க இங்கே எடுத்திருக்காருங்க கீப்பர். வந்த பாலு இங்கே விக்கெட் ஆகிருக்காரு பேட்ஸ்மேன் நரேஷ். அடுத்த பேட்ஸ்மேன் நந்தா ஸ்ட்ரைக்ல. ஹேட்ரிக் பால். கடந்த 2 பால்ல தொடர்ச்சி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த பால் விக்கெட் விழுமா? நல்ல பிளேங்க, சென்சிபிளா ஆடி இருக்காரு. ஒரு கேப்ல ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. பட் இங்கே ஒரு பெரிய ஸ்கோர் ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க டீம் அயன் ஹீரோஸ். ஸ்ட்ரைக்ல லிவி. விக்கெட், நல்லா ஸ்டாப்புங்க இங்கே கீப்பர் கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. ஸ்ட்ரைக்ல மீண்டும் நந்தா. டாட் பாலுங்க. இதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓவர் முடிவில் 38 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் அயன் ஹீரோஸ். 6 பாலில் கிட்டத்தட்ட 34 ரன் அடிக்கணுங்க. 6 பாலுமே 6 அடித்தா மட்டும்தான் இந்த மேட்ச் அயன் ஹீரோஸ் வின் பண்ண முடியும். இதோட ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, போட்டாரு, பவுண்டரிங்க. இன்னும் மேட்ச் உயிரோட தாங்க இருக்கு. 5 பாலுக்கு 5 6 அடிச்சா இந்த மேட்சை
வின் பண்ணுவாங்க அயன் ஹீரோஸ். மீண்டும் ஃபுல் டாஸ் பால், மீண்டும் தரையோட போயிருக்கு, ஓடலை இந்த முறை. டாட் பால், அவ்வளோதாங்க. மேட்ச் கிட்டத்தட்ட தார் தண்டர்ஸ் பக்கம் போயிடுச்சு. தேர்ட் பால், ஒரு நல்ல ஷாட், கேட்ச்க்கான வாய்ப்பு கையிலே இறங்கியிருக்குங்க. விக்கெட். லிவி அவர்கள் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. அடுத்து நீ பேட் பண்ணி அந்த பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. சிங்கிள் தான். பால் ஸ்ட்ரைக்கில் நந்தா. டாட் பால், டாட் பால், அவ்வளோதான், முடிஞ்சது. அவ்வளோதாங்க, இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க. தார் தண்டர்ஸ் கிட்டத்தட்ட 28 ரன் 30 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள்.